லைஃப்பில் இப்படி ஒரு ட்ராவல் இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்த்ததில்ல. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாத ஒரு டஃப்பான ஜேர்னி இது. இந்த வீடியோ எடுக்கலாமா வேண்டான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அம்மா அப்பா நிறையா பேர் வீட்டுக்கே வந்துட்டாங்க, நீ ஒரு வீடியோ எடுத்து போட்டுரு அப்படின்னு சொன்னதுக்காக என்னோட அக்கா பையன்தான் இந்த வீடியோ எடுத்தாங்க. வெனஸ்டே மார்னிங் வந்து அவரோட அஸ்தி கரைக்கிறதுக்காக டியூஸ்டே ஆஃப்டர்நூன் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தார், ராமேஸ்வரம் 4 பேர் சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த காரியம் பண்ணுறதுக்காக வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னும் மித்துக்குட்டிக்கு வந்து அவங்க அப்பா இல்லைங்கிறது சுத்தமாக தெரியல, சொல்லவும் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்து ஃபாரின் போயிருக்கார் ஒரு பஸ் வாங்குறதுக்காக, அவ்வளோதான். எவ்வளவோ போராடின, பட் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னால் காப்பாற்ற முடியல. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. என்னை நம்பி அங்கே போய் படுத்தாரு, எப்படியா நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு. பட் என்னால் முடியாமல் போயிடுச்சே அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் 2 பேர் வேண்டுதலாம், எத்தனை பேர் வேண்டி இருப்பீங்க, கோடிக்கணக்கான பேர் அவருக்காக வேண்டிங்க. அட்லீஸ்ட் குழந்தைக்காகனால அந்த கடவுள் ஏதாச்சும் ஒரு கருணை காட்டியிருக்கலாம். பட் எல்லாத்தையும் தாண்டி எங்கள் 3 பேர்த்தையும் வந்து நடுத்தருவில் விட்டுட்டாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இந்த மாதிரி கஷ்டம் என்னோட முடிஞ்சு போகணும். யாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. இனி ஜீரோலேருந்து என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.